27 நட்சத்திரங்களை தாண்டி வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் 28வது நட்சத்திரம் என்று கூறக்கூடிய அபிஜித் நட்சத்திரம். இந்த அபிஜித் நட்சத்திரம் என்பது கிருஷ்ண பகவானுக்குரிய நட்சத்திரமாக கருதப்படுகிறது. இந்த நட்சத்திரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே திகழக்கூடியது. இந்த நட்சத்திர நேரத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு நாம் நினைத்ததை அப்படியே நிறைவேற்றும். அதுவும் இந்த அபிஜித் நட்சத்திரமானது இன்றைய மாதம் மகா சிவராத்திரியோடு சேர்ந்து வருவது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. திருவோண நட்சத்திரமான பெருமாளுக்குரிய நட்சத்திரம் வந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டும் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம். இது மிகவும் சிறப்பு வாய்ந்த நட்சத்திரமாக கருதப்படுகிறது. இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் என்ன செய்தாலும் அது நமக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு மந்திர வழிபாட்டை பற்றி தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். அபிஜித் நட்சத்திரம் என்பது நாளைய தினம் 15/2/2026 அன்று இரவு 8:24 மணியிலிருந்து 8:48 மணி வரை இருக்கிறது. இந்த 24 நிமிடங்கள் தான் அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரமாக திகழ்கிறது. இந்த நேரத்தில் நாம் கண்டிப்பான முறையில் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாடு நாம் நினைத்ததை நினைத்தபடி நிறைவேற்றும். அபிஜித் நட்சத்திரம் என்பது கிருஷ்ண பகவானுக்குரிய நட்சத்திரம். அதுவும் நாளைய தினம் சிவராத்திரியோடு சேர்ந்து இந்த அபிஜித் நட்சத்திரம் வரவிருக்கிறது. எனவே சிவன் மற்றும் பெருமாள் இவர்கள் இருவரின் ஆசீர்வாதத்தையும் பெற ஒரு மந்திரத்தை அபிஜித் நட்சத்திர நேரத்தில் 24 முறை மட்டும் கூறினால் போதும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்ததை விட அதிக பலன் கிட்டும். இந்த 24 நிமிட நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தீபம் சிவபெருமானுக்கு முன்பாகவும் ஏற்றலாம், பெருமாளுக்கு முன்பாகவும் ஏற்றலாம். ஏற்றி முடித்த பிறகு தரையில் ஒரு விரிப்பை விரித்து வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு சிவபெருமானுக்குரிய மவ சிவ மவ சிவ மவ சிவ என்ற மந்திரத்தை 24 முறை மட்டும் கூறினால் போதும். அதுவும் இது 4 எழுத்து உள்ள மந்திரம் மட்டும்தான். கூறுவதற்கும் உங்களுக்கு மிக மிக எளிமையாக இருக்கும். ஒருவேளை அந்த நேரத்தில் வீட்டில் இல்லை, வேறு இடங்களில் இருக்கிறோம், அப்பொழுது என்ன செய்வது என்று யோசிப்பவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் முழு மனதோடு சிவபெருமானை நினைத்து அமைதியான ஒரு இடத்தை தேர்வு செய்து இந்த மவசிவ 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 என்ற மந்திரத்தை 24 முறை கூறுங்கள். எளிமையான சிவ மந்திரத்தை கிருஷ்ண பகவானுக்குரிய நட்சத்திர நேரத்தில் கூறுபவர்களுக்கு கண்டிப்பான முறையில் கிருஷ்ணர் மற்றும் சிவபெருமானின் பரிபூர்ண அருளால் அவர்கள் நினைத்தது அப்படியே நிறைவேறும், நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.